ஹலோ வீவர்ஸ், பலவிதமான கனவுகளை நாம் தூக்கத்தின் போது காண்கிறோம். இவற்றில் சில கனவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல கனவுகளாகவும், சில கனவுகள் மனதை வேதனைப்பட வைக்கும் கனவுகளாகவும் இருக்கும். அதிகாலையில் காணும் கனவு உடனடியாக நடக்கும் என்பார்கள். இரவில் மட்டுமல்ல, பகலில் தூங்கும் பொழுதும் பலவிதமான கனவுகள் வந்து செல்கின்றன. இந்த கனவுகளுக்கு அர்த்தம் என்ன என கண்டுபிடிக்க முடியாது. சில கனவுகள் அப்படியே வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் பெரும்பாலான கனவுகள் நடப்பதில்லை. காணும் கனவுகள் அனைத்தும் அர்த்தமற்றவை என ஒரே அடியாக ஒதுக்கிவிடவும் முடியாது. இவற்றில் கோவிலுக்கு செல்வது போல், தெய்வங்களையும் தெய்வ சிலைகளையும் காண்பது போல் உள்ளிட்ட சில கனவுகள் காண்பது மிகவும் மங்களகரமான நிகழ்வுகளாக கருதப்படுகின்றன. இது போன்ற கனவுகள் சில நல்ல விஷயங்கள் நடக்க உள்ளதை முன்கூட்டியே உணர்த்துவதாகும். அனைவருக்கும் தூங்கும் பொழுது கனவுகள் வரும். ஒரே இரவில் பலவிதமான கனவுகள் வந்தாலும் அவற்றில் ஒரு சில கனவுகள் மட்டுமே நாம் தூங்கி எழுந்த பிறகும் நம்முடைய நினைவில் இருக்கும். பெரும்பாலான கனவுகள் நினைவிற்கு வருவதில்லை. நம்முடைய ஆழ்மனதில் புதைந்திருக்கும் எண்ணங்களே கனவுகளாக வெளிப்படுகிறது. நம்முடைய ஆசைகள், நாம் அதிகம் சிந்திக்கும் விஷயங்கள் கனவுகளாக வரும் என்பார்கள். கனவுகள் பற்றி அறிவியல் ரீதியாகவும், ஜோதிட ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் ஒரே கனவு வந்தால், தூக்கம் கலைந்த பிறகும் அந்த கனவு நினைவில் இருந்தால் அந்த கனவு நிச்சயம் நடக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் காணும் கனவுகள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நடக்கும். ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு பலன் உள்ளது என சிலர் சொல்வார்கள். இன்னும் சிலர் கனவுகளுக்கு அர்த்தம் ஏதும் கிடையாது, அவை நிஜமாக நடக்கும் என்பது பொய் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் அல்லது எதிர்கால வாழ்க்கையில் நடக்கப் போவதை முன்கூட்டியே நம்முடைய உள் உணர்வு நமக்கு எடுத்துக் கூறுவது அல்லது எச்சரிப்பதே கனவுகளின் வெளிப்பாடு. எல்லா கனவுகளும் அர்த்தமற்றவை என ஒதுக்கிவிட முடியாதது. சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் மனதில் தோன்றும் எண்ணங்கள் கூட நிஜமாக நடந்துவிடுவதும் உண்டு. கனவுகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பது கஷ்டம் என்றாலும், சில குறிப்பிட்ட பொருட்களை அல்லது விஷயங்களை நீங்கள் அடிக்கடி உங்களின் கனவில் கண்டால் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி உங்களின் வீடு தேடி வரப்போகிறார் என்று அர்த்தம். அப்படி என்ன பொருளை கனவில் கண்டால் மகாலட்சுமி வரப்போகிறார் என அர்த்தம்? இந்த விஷயங்கள் உங்களின் கனவில் அடிக்கடி வருகிறதா என பாருங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தெய்வம் அல்லது தெய்வ சிலைகள் கனவில் வருவது மிகவும் மங்களகரமான விஷயமாகும். அப்படி தெய்வ சிலைகள் உங்களின் கனவில் அடிக்கடி வந்தால் அதிக அளவிலான பணம் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம். அதோடு சில நல்ல செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். உங்களின் வாழ்வில் முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம். எரியும் விளக்கு மங்களத்தின் அடையாளமாகும். இதை கனவில் கண்டால் சந்தோஷம் உங்களின் வீட்டு கதவை தட்டப்போகிறது என்று அர்த்தம். பண வரவு கிடைக்கும், பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறது என்று அர்த்தம். ஏதாவது முக்கியமாக காரியம் தடைப்பட்டு இருந்தால் அது விரைவில் வெற்றிகரமாக முடிவுக்கு வரவுள்ளது என்று அர்த்தம். தாமரை மலரை கனவில் கண்டால் மகாலட்சுமி உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளித்தரப் போகிறாள் என்று அர்த்தம். இதனால் உங்களின் வாழ்க்கை விரைவில் வளமானதாக மாறப்போகிறது என்று அர்த்தம். மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது என்றும், விரைவில் உங்களின் வாழ்க்கை அதிக லாபகரமானதாக மாறப்போகிறது என்று அர்த்தம். நாரையை கனவில் கண்டால் மகிழ்ச்சிகரமான நாட்கள் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும், நீங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்றும் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.